ஹாய். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். நம்மளோட முன்னாடி வீடியோவில் லேட்டெக்ஸ் டூலுக்கு தேவையான தமிழ் ஃபாண்ட்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக ஒரு தமிழ் ஸ்டோரி ரெடி பண்ணியிருக்கிறேன். அந்த தமிழ் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸும் இருக்கும், ஃபிகர்ஸும் இருக்கும். இந்த ரெண்டுமே யூஸ் பண்ணி நம்ம நம்மளோட லேட்டெக்ஸ் டாக்குமெண்ட் ரெடி பண்ண போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா, நீங்கள் வேர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபிகர்ஸும் எப்படி உங்கள் லேட்டெக்ஸ் டாக்குமெண்ட்டில் இன்க்ளூட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ஒரு டுட்டோரியல் தான். அதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய 2-3 தமிழ் ஃபாண்ட்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ரெண்டாவது 2 விதமான பேக்கேஜ் நான் யூஸ் பண்ண போகிறேன் இந்த தமிழ் டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறதுக்கு. என்னோட அடுத்த பார்ட்டில் இந்த பேக்கேஜ் இல்லாமல் டேரெக்டாக நம்ம தமிழ் ஃபாண்ட் யூஸ் பண்ணுறது எப்படி டைப் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்லித்தரேன். இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டோரி எடுத்துருக்கோம். அந்த ஸ்டோரியை லேட்டெக்ஸில் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய 2 பேக்கேஜ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ நம்ம லேட்டெக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம். பட் நம்ம முன்னாடி வீடியோவில் அழகி ப்ளஸ் யூஸ் பண்ணி எப்படி தமிழ் ஃபாண்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். பட் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய தமிழ் ஃபாண்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி ஃபாண்ட்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். இந்த ஃபாண்ட்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸி தான் டவுன்லோட் பண்ணுறது, லைக் லாஸ்ட் வீடியோ மாதிரி தான். நீங்கள் லிங்க் ஜஸ்ட் டேரெக்டாக கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த ஃபாண்ட்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி சொல்கிறேன். அதுக்கு முதல்ல கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே போய்ட்டு அப்பியரன்ஸ் இதை சூஸ் பண்ணுங்கள். இதில் போயிட்டிங்கன்னா ஃபாண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் இங்கே உள்ள ஃபாண்ட்ஸ் ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் பண்ணி போட்டாலே போதும். செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இதை ட்ராக் பண்ணி போடுங்க. நான் ஆல்ரெடி இந்த ஃபாண்ட்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுமான்னு சொல்லி கேட்குது. பட் நான் ஜஸ்ட் எஸ்ன்னு கூட கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். இப்போ அந்த ஃபாண்ட்ஸ் எல்லாமே நம்ம இன்ஸ்டால் பண்ணி முடித்த உடனே நம்ம நம்மளோட டாக்குமெண்ட் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஃபாண்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃபாண்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது இப்போ நம்ம முடிச்சிட்டோம். இப்போ அங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல்னு சொல்லி ஒன்று இருக்கும். இதில் நியூ நீங்கள் இல்லைனா கண்ட்ரோல் என்னன்னு கொடுத்து ஷார்ட்கட்டும் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் உங்களோட நியூ டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போது நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு தான் முதல்ல ஒர்க் பண்ணணும். பட் நீங்கள் சேவ் பண்ணாமல் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா எந்த மாதிரியான எரர் வரும் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதோட டாக்குமெண்ட் கிளாஸ் நம்ம டிக்ளேர் பண்ணிடலாம். நீங்கள் ஜஸ்ட் டாக்குமெண்ட் கிளாஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணி இந்த இடத்துல ஆர்டிக்கிள். இப்போ நம்ம டாக்குமெண்ட் கிளாஸ் டிக்ளேர் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம எங்கே இந்த டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஸ்பேஸ் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா லேட்டெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கம்பைலர் மாதிரி. நீங்கள் என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அதான் அவுட்புட்டாக வரும். அந்த இன்புட் எங்கே கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த இடத்துல பிகின் சொல்லி டைப் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்டுக்கு டிஓ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அது காமிக்கும். இந்த கேப்குள்ளார தான் நம்மளோட டாக்குமெண்ட்டோட கண்டென்ட் கொடுக்க போகிறோம். இதை விட்டு வெளியே கொடுக்கக்கூடிய எல்லாமே இந்த டாக்குமெண்ட்டை டிஃபைன் பண்ணக்கூடிய ஒர்க்ஸ், அதாவது இமேஜ் எந்த மாதிரி இருக்கணும், டேபிள் எந்த மாதிரி இருக்கணும், இதோட ஃபாண்ட்ஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்கும், எந்த சைஸில் இருக்கணும், அந்த மாதிரி பேக்கேஜ் எல்லாம் டிஃபைன் பண்ணுறது வெளியே எங்கே டிஃபைன் பண்ணுவோம், இதுக்குள்ளார நம்மளோட கண்டென்ட் இருக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுக்குள்ளார இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு அவுட்புட்டாக வரும். நம்ம ஸ்டெப் 1ல் எப்படி ஃபாண்ட் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி பார்த்துட்டோம். இந்த ஸ்டெப் 2ல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிஃபால்ட் பேக்கேஜ் பாலிக்ளோஷியா. நீங்கள் அதை முதல்ல டிக்ளேர் பண்ணணும். யூஸ் பேக்கேஜ் கொடுத்துட்டு பாலிக்ளோஷியான்னு சொல்லி கொடுங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணும். அப்படி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அது ஒர்க் பண்ணாது. அப்புறம் நம்மளோட டிஃபால்ட் லாங்குவேஜ் கொடுக்கணும். செட் அதர் லாங்குவேஜ். இதில் போயிட்டு தமிழ்னு சொல்லி கொடுத்துருங்க. ஏன்னா டிஃபால்ட்டாக இங்கிலீஷ் தான் இருக்கும். நம்ம அதை சேஞ்ச் பண்ணுறோம். ரெண்டாவது நம்மளோட ஃபாண்ட் நேம் அதை கொடுக்கணும். இப்போ நம்ம தமிழ்னு சொல்லி டிஃபைன் பண்ணிட்டதுனால லேட்டெக்ஸ்க்கு நம்ம எந்த மாதிரியான ஃபாண்ட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரியாது. நம்ம அந்த ஃபாண்ட்டை டிஃபைன் பண்ணணும். அதுக்கு நியூ ஃபாண்ட் ஃபேமிலி இதை கொடுத்து தமிழ் ஃபாண்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறது தமிழ் ஃபாண்ட். அது எதுன்னா நேம் லதா. இதோட ஸ்கிரிப்ட் தமிழில் இருக்க போகுது. ஈக்குவல் டு தமிழ். இப்போ நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். நம்ம என்ன பேக்கேஜ் யூஸ் பண்ண போகிறோம், எந்த லாங்குவேஜில் டைப் பண்ண போகிறோம், அந்த லாங்குவேஜுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபாண்ட் என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்தாச்சா. இதில் இன்னொரு போனஸ் டிப் மாதிரி நான் சொல்கிறேன். இன்கேஸ் நீங்கள் வேரியஸ் ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அதாவது லதா மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டால் பண்ணக்கூடிய அதர் ஃபாண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போ வேர்ட்ஸோட ஹைட் வேரியபிளாக இருக்கும். அதாவது ஒரே மாதிரி இருக்காது. அந்த மாதிரி டைமில் வரக்கூடிய பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த நீங்கள் கமெண்ட் இங்கே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை வராது. அது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன கமெண்ட் தான். டிஃபால்ட் ஃபாண்ட் ஃபீச்சர்ஸ் இதில் போயிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்கேல், அது அந்த ஸ்கேலை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். ஸ்கேல் கொடுத்து மேட்ச் லோவர் கேஸ்
ஸோ இந்த கமெண்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு வராது. ஸோ இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோமா? ஸோ இப்போ நம்ம டாக்குமெண்ட்டுங்க ஏதாவது டைப் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் வந்து டெக்ஸ்ட்டுன்னு சொல்லி கொடுக்குறேன். இங்கிலீஷில் தான் டைப் பண்ணுறேன், தமிழில் கொடுக்கல. ப்ளஸ் இதில் இன்னொரு இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல கம்பைலர் இருக்குது இல்லையா, இங்கே வந்து நம்மளுக்கு வேரியஸ் கம்பைலர் இருக்கும். பட் நம்ம எக்ஸி லேட்டெக்ஸ் இல்லைனா LaTeX இது 2 தான் நம்ம யூஸ் பண்ணணும். பட் நான் வந்து எக்ஸி லேட்டெக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து தப்பி தவறி வேறு ஏதாவது சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் தமிழில் டைப் பண்ணுறது ஒர்க் ஆகாது. ஸோ மேக் ஷுர் தட் நீங்கள் 2ல் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி. ஸோ நான் இப்போ எக்ஸி லேட்டெக்ஸ் சூஸ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்னேன்ல, நீங்கள் டாக்குமெண்ட்டை வந்து சேவ் பண்ணாமல் ஒர்க் பண்ணிங்கன்னா என்ன எரர் வரும்னு சொல்லி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்துருச்சு. நீங்கள் வந்து டாக்குமெண்ட்டை வந்து சேவ் பண்ணல, சேவ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லி. ஸோ நம்ம இப்போ சேவ் பண்ணிடலாம். நீங்கள் நேம் வந்து என்னன்னாலும் கொடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட் வந்து தமிழ் ஸ்டோரின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணிங்க அப்படின்னா ஒர்க் ஆகிடுச்சு. அதாவது டெக்ஸ்ட்டுன்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து ஜஸ்ட்டு ஜூம் பண்ணி பார்க்கலாம். நான் தமிழில் டைப் பண்ணல, இங்கிலீஷில் தான் டைப் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த வேர்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்துருச்சுன்னு சொல்லி அர்த்தம். ஸோ இப்போ நம்ம வந்து தமிழில் டைப் பண்ணி பார்க்கலாம் அது ஒர்க் ஆகுதான்னு சொல்லி. நான் ஜஸ்ட்டு ரேண்டமாக வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறேன், தமிழ் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எதுவுமே வரல. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு அவுட்கம்மே வரல. ஆனால் இங்கே வேர்ட்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வேர்ட்ஸ் இருக்குது. ஆனால் ரைட் ஹேண்ட் சைடு வந்து எனக்கு எந்த ஒரு அவுட்புட்டுமே வரல. இது ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இங்கே ஃபாண்ட் ஃபேமிலி வந்து கொடுத்துருக்கோம் இல்லையா, நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து லேட்டெக்ஸ்க்கு வந்து நம்ம சொல்லணும். இங்கே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டு வந்து தமிழில் இருக்க போகுதுன்னு சொல்லி. அது நீங்கள் டிக்ளேர் பண்ணால் மட்டும்தான் இங்கே வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்படி நான் கொடுத்துட்டேன்னா டெக்ஸ்ட் தமிழ்னு சொல்லி கொடுத்துட்டேன்னா இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ வந்து அது வரும். ஸோ இதுதான் அந்த பிரச்சனை. நீங்கள் வந்து லேட்டெக்ஸில் தமிழில் ஒர்க் பண்ணக்குள்ள மட்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வந்து ப்ராப்பராக வராது. ஸோ இப்போ நம்ம முதல்ல டாக்குமெண்ட் கிளாஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். அதுக்கு பேக்கேஜ் வந்து பாலிக்ளோஷியா கொடுத்துருக்கோம். நம்ம வந்து சொல்லியிருக்கோம் டிஃபால்ட் லாங்குவேஜிலேருந்து நீங்கள் வந்து என்னங்க ரெடி பண்ணிக்கலாம், செட் டிஃபால்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ். ஸோ அது எந்த பிரச்சனையும் இல்லை, டிஃபால்ட்டாக வந்து அதான் இருக்கும். பட் நம்மளுமே சொல்கிறோம் டிஃபால்ட் வந்து இங்கிலீஷாக எடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது டிஃபால்ட்டாக அதை எடுத்துக்கிச்சு. டிஃபால்ட்டாக எடுத்து நம்மளுக்கு வந்து தமிழ் அவுட்புட் கொடுத்துருச்சு. ஏன் அப்படின்னா நம்ம வந்து அதை ஓவர் ரைட் பண்ணியிருக்கோம். அதை வந்து டிஃபால்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான், பட் எனக்கு வந்து தமிழ் தான் வேணும். ஸோ நீ வந்து இன்னொரு லாங்குவேஜ் வந்து தமிழ் கொடு, அதுக்கு இந்த ஃபாண்ட் ஃபேமிலி வந்து நீ யூஸ் பண்ணிக்கங்கிறத நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ இது ஒர்க் ஆகுதா? நம்ம வந்து இதை வந்து ஒரு ஸ்டோரியாக ரெடி பண்ணலாம். இது வந்து நான் ஜஸ்ட் ஒரு வேர்ட் மட்டும் தானே கொடுத்துருக்கேன். இது வந்து நம்ம ஒரு ஸ்டோரி மாதிரி ரெடி பண்ணலாம். நான் ஆல்ரெடி வந்து ஸ்டோரி வந்து நான் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். நான் ஜஸ்ட் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து ஃபுல் ஸ்டோரியுமே ரெடி பண்ணிட்டேன். ஜஸ்ட் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் இங்கே செட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் டைப் பண்ண எல்லாமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக வந்துருச்சு. நாங்கள் எப்படி வந்து டைப் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி. சம்டைம்ஸ் இந்த ஸ்பேஸ் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். ஏன்னா இது வந்து நான் இன்டர்நெட்லேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் கேப்ஸ் அந்த மாதிரி வரும். அதை நீங்கள் ஆனால் சரி பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேப் வந்து மிஸ் ஆகுது இல்லையா, அதை வந்து நம்மளாக மேனுவலாக டைப் பண்ணிக்கலாம், இல்லைனா மேனுவலாக அதை சரி பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்டில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணதில் வந்து ப்ராப்பராக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இதுக்கு வந்து இப்போ நம்ம டைட்டில் கொடுத்துடலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல போயிட்டு டைட்டில்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ டைட்டில்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம டாக்குமெண்ட்டில் வந்து இதோட டைட்டில் இருக்குது, மயிலின் அழகுன்னு நினைக்கிறேன் இதோட பேர். ஸோ ஜஸ்ட் வந்து இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இது டெக்ஸ்ட் தமிழ், அதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. அதை கொடுத்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் இந்த வேர்டு வந்து மிஸ் பண்ணக்கூடாது. இதை டைப் பண்ணி முடிச்சாச்சா? இப்போ வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒரு எரரும் இல்லாமல் இது வந்து ஒர்க் ஆகிடுச்சு. ஆனால் பிடிஎஃப்பில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து டைட்டில் இல்லை. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு சின்ன கமெண்ட் வந்து மிஸ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல ஜஸ்ட்டு மேக் டைட்டில்னு சொல்லி கிளிக் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். இது வந்து வந்துருச்சு, மயிலின் அழகு. நம்ம வந்து எந்த டேட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறது இங்கே வந்துடும். நம்ம அதை வேணான்னா வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ டைட்டில் வந்துருச்சு. நம்ம வந்து எந்த ஸ்டோரி ரெடி பண்ணமோ அந்த ஸ்டோரிக்கான லெட்டர்ஸுமே இங்கே வந்துருச்சு. ஸோ இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கா? ஸோ இந்த பாலிக்ளோஷியா வந்து நமக்கு ஒர்க் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே சின்ன சின்ன கேப் இருக்குது. அதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் எடுத்து அதை நான் சரி பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக வந்துச்சு. பட் ஒரு சின்ன சின்ன பேராகிராஃபும் நமக்கு சரியாக கேப் இல்லை இல்லையா, அதை வந்து ஜஸ்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ஒர்க் ஆகும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல்.
நம்ம கொடுக்குற கேப்பு. பட் ஒரு சில டாக்குமெண்ட்டில் இந்த 2 கேப் கொடுத்தா கூட ஒர்க் ஆகாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஐஃபன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து அதுவும் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேப் கிடச்சிருச்சா. ஸோ நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்களாம் மேனுவலாக ஸ்பேஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். அது கமாண்ட் வந்து வெர்டிக்கல் ஸ்பேஸ் இப்படி இருக்கு இல்லையா, இங்கே போய்ட்டு நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். எனக்கு வந்து 5 பாயிண்ட் கேப் வேணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கமாண்ட் மூலியமாக உங்களுக்கு கேப் வந்து கிரியேட் ஆகும். நீங்கள் பார்த்தீங்க இப்போ உங்களுக்கு தெரியுது இல்லையா, அந்த இடத்துல 5 பாயிண்ட் வந்து வந்திருக்கு. இல்லை எனக்கு 50 பாயிண்ட் வேணும் அப்படின்னா 50 கொடுக்கலாம். அது வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வந்து ஸ்பேஸ் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஒர்க் ஆகுது இல்லையா. ஸோ நீங்கள் எய்தர் வந்து இந்த மாதிரி டபுள் கோலன் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து இந்த மாதிரி வெர்டிக்கல் ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டில் நீங்கள் எதுனாலும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து வெர்டிக்கல் ஸ்பேஸை யூஸ் பண்ணுறேன். எனக்கு இதான் வந்து ஓரளவு செட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ நான் எல்லா இடத்துலையுமே வந்து கொடுக்குறேன். ஸோ எனக்கு ஸ்டோரி வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியும் நான் என்ன டைப் பண்ணுறேன் அப்படிங்கிறது. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா இந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம கரெக்டாக எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு நம்மளோட ஸ்டோரியோட டைட்டில் ப்ளஸ் வந்து நம்ம எப்போ கிரியேட் பண்ணோம் அதோட கண்டென்ட் என்ன அப்படிங்கிறது இப்போ வந்துருச்சு. இப்போ இதில் உள்ள இமேஜஸ் வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா அந்த ஸ்டோரிக்கு வந்து நான் கொஞ்சம் இமேஜஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த இமேஜஸ் வந்து எப்படி 1 by 1 ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முதல்ல வந்து நம்ம ஒரு சில பேக்கேஜ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபிகர் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு ஃபிகர் கொடுத்துட்டு ஃபிகர்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இப்போது இன்க்ளூட் கிராஃபிக்ஸ். ஸோ இதில் போயிட்டு ஸ்கேல் வந்து எந்த மாதிரி அதை நான் எப்படி செட் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறேன். இங்கே போயிட்டு நம்ம இமேஜோட நேம் என்னன்னு சொல்லி பார்க்கணும். நான் இங்கே வந்து இமேஜ் 1 அந்த மாதிரி தான் நான் வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ காப்பி கொடுத்துட்டு இதோட ப்ராப்பர்ட்டிஸ் போய் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஜேபெக்கில் இருக்கும். ஸோ ஜேபிஜி ஏன்னா அது ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த ஃபோல்டரில் ஒர்க் பண்ணுறீங்க அந்த இமேஜ் வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து ரன் பண்ணுங்கள். எரர் வருது. ரீசன் என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஸ்கேல் வந்து நம்ம கொடுக்கல. ஸோ அதை கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒர்க் ஆகிருக்கா. நீங்கள் வந்து 0.5 கொடுத்தாலும் அதை 0.5 கொடுத்ததுனால இது வந்து ஹோல் பேஜ் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. அதை வந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். லைக் 2 அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்துருச்சு இல்லையா. ஸோ 0.2 அப்படிங்கிறது இதுக்கு ஓகேவாக இருக்குது. இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு தள்ளி இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம சென்டர் பண்ணணும். ஸோ ஜஸ்ட்டு சென்டரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து சென்டர் ஆகிடும். பார்த்தீங்களா. ஸோ பேஜோட சென்டரில் வந்து அது வந்துடும். இப்போ இந்த இமேஜுக்கு வந்து எந்த ஒரு கேப்ஷனுமே இல்லை. நீங்கள் கேப்ஷனுமே கொடுத்துக்கலாம். அதுவும் சிம்பிள் தான். ஜஸ்ட்டு கேப்ஷன் சொல்லி இங்கே டைப் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு நீங்கள் நான் வந்து ஜஸ்ட்டு பேர்ட்ஸ்ன்னு சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் எப்படினாலும் தமிழ்லையும் டைப் பண்ணி நான் டிஃபால்ட் வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எனக்கு இங்கிலீஷில் வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஃபிகர் 1 வந்து பேர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியுமே வந்து இப்போ நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் மற்ற ஃபிகர்ஸ் எல்லாமே. ஸோ இதை நான் ஜஸ்ட் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி வேரியஸ் இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்களா எல்லாமே வந்து ஒர்க் ஆகிடுச்சு எக்ஸாக்டாக நம்ம போட்ட மாதிரி. பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கேல் பண்ணக்கூடிய வேல்யூ. நீங்கள் எப்படி வந்து ஸ்கேல் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து அது வந்து ஒர்க் ஆகும். இதை நீங்கள் மாற்றிக்கலாம் இன்கேஸ் பெருசாக வேணும் அப்படின்னா. நான் என்னோடய அடுத்த டுட்டோரியலில் வந்து இது எக்ஸாக்டாக எப்படி லைன் விட்த்துக்கு ஏற்ற மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து சைஸ் வந்து மாற்றிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபிகர் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகிடுச்சு. பட் நான் வந்து இங்கே டாப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா அது கீழே செகண்ட் பேஜுக்கு வந்திருக்கு. அதை எப்படி இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னா இந்த இடத்துல இன்னொரு கமெண்ட் வந்து கொடுக்கணும். ஹியர்னு சொல்லி கொடுத்து ஹச்ன்னா ஹியர். ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல போய்ட்டு அது வந்து பொசிஷன் ஆகிக்கும். நீங்கள் எங்கே வந்து டிக்ளேர் பண்ணுறீங்களோ அங்கே போய்ட்டு வந்து அது பொசிஷன் ஆகிருக்கும். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா டாப் பாட்டம் இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் இருக்குது. அது எப்படி அப்படிங்கிறது நான் கொஞ்சம் அட்வான்ஸ்டு அடுத்த டுட்டோரியல் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாலிக்ளோஷியா யூஸ் பண்ணி ப்ராப்பராக ரெடி பண்ணிட்டோம். அந்த டாக்குமெண்ட்டு நமக்கு ஒர்க் ஆகுது. அடுத்து வந்து நம்ம ஸ்டெப் 3 பேபிள் வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம யூஸ் பேக்கேஜ் பாலிக்ளோஷியா கொடுத்துருக்கோம் இல்லையா, இதை ஜஸ்ட் நம்ம போயிட்டு பேபிளாக மாற்றணும், அவ்வளவுதான். ஸோ நம்ம இது இன்னொரு ஃபைலாக சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சேவஸ் கொடுத்துட்டு தமிழ் ஸ்டோரி 2 இப்போ வந்து நம்ம ரீநேம் பண்ணி இன்னொரு ஃபைலாக சேவ் பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னா இந்த ஃபைலில் இப்போ நம்ம பேபிள் வந்து யூஸ் பண்ண போகிறோம். நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இந்த 4 லைன்ஸ் இருக்கு இல்லையா, இது ப்ளஸ் அந்த பேக்கேஜ் இதை மட்டும்தான் நான் மாற்ற போகிறேன். நான் ஆல்ரெடி வந்து டைப் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஜஸ்ட் வந்து காப்பி பேஸ்ட் பண்ண போகிறேன். அதை நீங்கள் பார்த்து அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, எல்லாமே சேம் தான். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். பேபிள் அப்படிங்கிற லைப்ரரிக்கு நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எரர் காமிக்குது. டெக்ஸ்ட் தமிழ் அப்படிங்கிறது எரர்னு சொல்லி காமிக்குது. ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம இங்கே யூஸ் பண்ணக்கூடிய அந்த கமாண்ட் வந்து நம்முடைய பாலி க்ளோஷியா இருக்கு இல்லையா, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கமாண்ட். பட் இந்த இடத்துல நம்ம வந்து மாற்றணும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டெக்ஸ்ட் தமிழ்னு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எடிட்டில் போயிட்டு ரீப்ளேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல போயிட்டு ஃபாரின் லாங்குவேஜ் நான் ஆல்ரெடி டைப் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இன்னொரு வாட்டி வேணால் டைப் பண்ணிக்கோங்க. REIGN ஃபாரின் லாங்குவேஜ். இது எப்படி இருக்க போகுதுன்னா, லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து தமிழில் இருக்க போகுது. ஸோ தமிழ்னு சொல்லி கொடுங்க. ஸோ ஸ்பெல்லிங் வந்து ப்ராப்பராக இருக்கிற மாதிரி சொல்லி பார்த்துக்கோங்க. லாங்குவேஜ். ஸோ தமிழ், ஃபாரின் லாங்குவேஜ் தமிழ். இது ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் மாற்ற தேவையில்லை, நீங்கள் டேரெக்டாக வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரீப்ளேஸ் ஆல் கொடுத்துருங்க. இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே வந்து அது ரீப்ளேஸ் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் வந்து ரன் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எரருமே இல்லை, கரெக்டாக வந்து சால்வ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே ஸ்டோரி, அதே இமேஜ் எல்லாமே வந்திருக்கும். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேபிளும் வந்து ஒர்க் ஆகுது. அதாவது நீங்கள் வந்து பாலிக்ளோஷியாவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா பேபிளும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம 3 ஸ்டெப்புமே ப்ராப்பராக பார்த்துட்டோம். முதல்ல வந்து நம்ம ஃபாண்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணோம். அப்புறம் 2 லைப்ரரி யூஸ் பண்ணி நம்ம டாக்குமெண்ட் வந்து ரெடி பண்ணிட்டோம். நம்மளோட அடுத்த வீடியோவில் வந்து இந்த பேக்கேஜ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஃபாண்ட்ஸை யூஸ் பண்ணி டேரெக்டாக எப்படி இந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். See you. Bye bye.